ஜக்கு, நீ போய் புறா அங்கிளோட கடையில இருந்து முட்டைய வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வா. அம்மா, அப்படியே நானும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கவும் காசு கொடுங்க. ஜக்கு, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. எப்ப கடைக்கு அனுப்புனாலும் வர வர உனக்கு இதே வேலையா போச்சு. பிறகு கோரிக்காவை முட்டை வாங்க கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஜக்கு புறாவோட கடையை நோக்கி பறந்து போனான். இப்படி பறந்து போன ஜக்கு போற வழியில எந்த பறவையும் இல்லாத ஒரு கூட்டுல ஒரு முட்டை இருக்கிறத பாத்துட்டான். உடனே ஜக்கு அந்த கூட்டுக்கும் பக்கத்துல போய் உட்கார்ந்தான். நான் இந்த கூட்டுல உள்ள முட்டையை எடுத்துக்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுக்க போறேன். அம்மா முட்டை வாங்க கொடுத்த காசுல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். இப்படி நினைச்ச ஜக்கு பிறகு அந்த முட்டையை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனான். இப்படி எடுத்துட்டு போன முட்டைய செடிகளுக்கு இடையில யாரு கண்ணுக்கும் தெரியாதபடி மறைச்சு வச்சான். முட்டையை இப்படி மறைச்சு வச்சதுக்கு பிறகு ஐஸ் வண்டியை நோக்கி பறந்து போனான். ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம், இனிப்பான ஐஸ்கிரீம். அங்கிள் அங்கிள், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. தம்பி, உனக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லு. எனக்கு எந்த ஐஸ்கிரீமா இருந்தாலும் பரவாயில்ல, இனிப்பா இருக்கணும், ஜெல்லுன்னு இருக்கணும், அவ்வளவுதான். பிறகு கடைக்காரர் கொடுத்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு போன ஜக்கு அங்க உட்காந்து சந்தோஷமா ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்சா. இந்த சமயத்துல தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வந்த மல்னா குருவி கூட்டுல முட்டை இல்லாத பார்த்துட்டு ஆய ஆரம்பிச்சது. என்னோட முட்டையை காணும், யார் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா என்னோட முட்டை என்னை விட்டு போயிடுச்சு. நதிக்கரையில உட்கார்ந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்ச ஜக்கு பிறகு முட்டைய மறைச்சு வச்ச இடத்துக்கு வந்து முட்டையை எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போனான். டேய் ஜக்கு, முட்டை வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கே இவ்வளவு நேரம் ஆகுது? அம்மா, புறா அங்கிள் கடையில அவ்வளவு கூட்டம், அதனாலதான் முட்டை வாங்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. வர வர இந்த புறாவுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. ஒரு முட்டைக்கு 6 ரூபாய் வாங்குற புறா கொஞ்சம் பெரிய முட்டையா கொடுத்து அனுப்புனாதான் என்னவா? முட்டைய பாரு, ரொம்பவும் சின்னதா இருக்கு. அம்மா, பெருசா இருந்தா என்ன, சின்னதா இருந்தா என்ன, முட்டை முட்டை தானே. கோரிக்காவும் கோழி முட்டை சின்னதா இருக்குன்னு நினைச்சதே தவிர அது ஒரு பறவை முட்டையா இருக்கும் அது சந்தேகப்படவே இல்லை. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஜக்கு கோரிக்காவை முட்டை வாங்க சொல்ற பெயரும் எந்த கூப்பிட்டு இருந்தாவது முட்டையை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு கோரிக்காவை கொடுக்கற காசுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ஜக்கு புல்புல் ஆண்டியோட கூட்டுல இருந்த முட்டையை எடுக்க போறான். புல்புல் அங்க வந்துருச்சு. டேய் ஜக்கு, முட்டையை எடுக்காத, அங்கேயே வை. நம்ம காட்டுல உள்ள பறவைகளோட முட்டையெல்லாம் திருடிக்கிட்டு போறது நீதானா? இப்படி கோமா சொன்னபோது ஜக்குவ கண்ணத்துல அறிய ஆரம்பிச்சது. இன்னொரு தடவை உன்னை என் கூட்டுக்கு பக்கத்துல பார்த்தேன், உன்னை உயிரோடவே விட மாட்டேன். புல்புல் ஆண்டி, என்ன அடிச்சிட்டீங்கல்ல, நான் இப்பவே போய் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். இப்படி சொன்ன ஜக்கு உடனே அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். அம்மா அம்மா, புல்புல் ஆண்டி என்ன அடிச்சுட்டாங்க. இந்த புல்புலுக்கு என்ன திமிரு இருந்தா என் பையனை அடிக்கும்? இப்பவே என் கூட வா, அந்த புல்புல்ல என்னன்னு கேட்டுட்டு வருவோம். இப்படி சொன்ன கோரிக்காவும் ஜக்குவை கூப்பிட்டு புல்புலோட கூட்ட நோக்கி பறந்து போச்சு. இங்க பாரு கோரி, ஜக்கு என் கூட்டுல இருந்த முட்டையை திருட பார்த்தான். அதை என் கண்ணால நான் பார்த்தேன், அதனாலதான் அவனை அடிச்சேன். அம்மா, புல்புல் ஆண்டி பொய் சொல்றாங்க. நான் அந்த முட்டைய வேடிக்கை தான் பார்த்தேன், அதை நான் எடுக்கவே இல்லை. தன்னோட பையன் சொன்னது கேட்ட கோரிக்காவும் உடனே புல்புல் மேல பாஞ்சு அதை அடிக்க ஆரம்பிச்சது. அடிக்காத அடிக்காத, இதுக்கப்புறம் என்னோட பையனை அடிக்காத. என்னோட பையனை அடிச்சவங்களுக்கெல்லாம் இதுதான் நடக்கும். கோரிக்காவை புல்புல போட்டு அடிக்கிற சத்தத்தை கேட்ட சேனாக்குரு அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. கோரியக்கா, என்ன நடந்துச்சுன்னு புல்புல் அக்காவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? என்ன நடந்துச்சுன்னு என்ன கேட்காத, நீ அந்த புல்புல்லையே கேட்டுக்கோ. இப்படி சொன்ன கோரிக்காவோ பிறகு ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து பறந்து போயிடுச்சு. சோனா, அந்த ஜக்கு என் கூட்டுல இருந்த முட்டையை திருட பார்த்தான், அதனாலதான் அவனை அடிச்சேன். புல்புல் அக்கா, கவலைப்படாதீங்க, பொய் சொல்றவங்களுக்கு அதுக்கான தானே கண்டிப்பா கிடைக்கும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கோரிக்காவத்தோட அம்மா கோரிக்காவை வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வர மாட்டீங்களா? இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க, வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல. என்னடி கோரி இப்படி சொல்லிட்ட? எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. சரி சரி இருங்க, உங்களுக்கு நான் பிரெட் ஆம்லெட் போட்டு தரேன். டேய் ஜக்கு, சீக்கிரமா புறா அங்கிளோட கடைக்கு போய் ஒரு முட்டையை வாங்கிட்டு வா, உங்க பாட்டிக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுப்போம். இப்படி சொன்ன கோரிக்காவும் ஜக்கு கிட்ட 50 ரூபாய் நோட்டை கொடுத்தது.
உடனே அதை வாங்கிக்கிட்ட ஜக்கு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனான். இப்படி பறந்து போன ஜக்கு நேரா ஐஸ்கிரீம் வண்டி கிட்ட போவான். பிறகு தனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படி ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்ச ஜக்கு அதுக்கு பிறகு அங்கிருந்து பறந்து போனான். இப்படி பறந்து போன ஜக்கு வானத்துல உயரமா பறந்து முட்டை எந்த கூட்டுல இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சான். முட்டையை தேடிக்கிட்டு இப்படி பறந்து போன ஜக்கு இப்ப மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டான். மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்த ஜக்கு ஒரு காஞ்சு போன மரத்துல இருந்த ஒரு பறவையோட கூட்டுல பெரிய முட்டை ஒண்ணு இருக்கிறத பார்த்தான். இவ்வளவு பெரிய முட்டையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த முட்டைய கொண்டு போய் கொடுத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி நினைச்ச ஜக்கு பிறகு அந்த முட்டையை தூக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சோடு. அங்க நடந்த எல்லாத்தையும் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இந்த புல்புல் பறவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஜக்கு, நீ இப்படி பறவைகளோட முட்டையை திருடுற விஷயத்தை இன்னைக்கு இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் தெரிய வைக்க போறேன். அப்பதான் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் அறிவு வரும். இப்படி நினைச்ச புல்புல் பறவை உடனே கழுகுக்காவை தேடிக்கிட்டு பறந்து போச்சு. கழுகக்கா, கழுகக்கா, இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றீங்க? அங்க உங்க கூட்டுல இருந்த முட்டைய கோரிக்காகத்தோட பையன் ஜக்கு தூக்கிக்கிட்டு போறான். புல்புல் பறவை சொன்னதை கேட்ட கழுகுக்காவுக்கு இப்ப கோபம் வந்துருச்சு. அந்த சின்ன காகம் முட்டையை தூக்கிக்கிட்டு எங்க போயிடும்? வீட்டுக்கு தானே போகும். இதோ இப்பவே அவனோட வீட்டுக்கு போறேன். இப்படி சொன்ன கழுகாக்கா பிறகு கோரிக்காவத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. டேய் ஜக்கு, நான் நினைச்ச மாதிரியே பெரிய முட்டையை இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்க. இந்த முட்டையில பிரெட் ஆம்லெட் போட்டா நாம 3 பேருமே சாப்பிடலாம். அம்மா, உங்களுக்காக தான் இருக்கிறதுலே பெரிய முட்டையா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்காக என்ன பாராட்டுங்கம்மா. ஜக்கு, நீ புத்திசாலி குழந்தைடா. இதுக்கப்புறம் நீ எப்ப முட்டை எடுத்துக்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பெரிய முட்டைய பார்த்து எடுத்துக்கிட்டு வா. இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு கழுகாக்கா கோரிக்காவத்தோட வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நான் கூட உன் பையன்தான் தவறு பண்றான்னு நினைச்சேன். அவனை இப்படி முட்டையை திருடிக்கிட்டு வர சொல்றதே நீதான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இப்படி சொன்ன கழுகாக்கா கோரிக்காவுக்கு 4-5 அறை விட்டுச்சு. ஏய் கோரி, முட்டை பெருசா இருக்குன்னு சந்தோஷப்படுறியா? இது என்னோட முட்டை. இந்த முட்டையை திருடிக்கிட்டு வந்த உன்னோட பையனுக்கு இப்ப என்ன தண்டனை கொடுக்க போறேன் பாரு. இப்படி சொன்ன கழுகாக்கா பிறகு ஜக்குவை கீழே தள்ளி அவங்க மேல ஏறி உட்காந்துருச்சு. டேய் ஜக்கு, கழுகக்கா சொல்றதெல்லாம் உண்மையாடா? நீ இவ்வளவு நாளா எடுத்துக்கிட்டு வர முட்டையெல்லாம் புறாங்களோட கடையில இருந்து வாங்கிட்டு வராம மத்த பறவைகளோட முட்டையை திருடிக்கிட்டு வந்ததா? அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். என்னை எப்படியாவது இந்த கழுகு கிட்ட இருந்து காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனா கழுகக்கா ஜக்குவை விடவே இல்ல. கோரிக்காக வீட்டுல இருந்து தன்னோட முட்டையும் எடுத்துக்கிட்டு ஜக்குவையும் தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. அதை பார்த்த கோரிக்காகும் கழுகக்கா பின்னாடியே பறந்து போச்சு. கழுகக்கா, கழுகக்கா, என் பையனை விட்டுடுங்க. அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்க. உன் பையனை விடணும், அவ்வளவுதானே? இதோ இப்பவே விட்டுறேன். இப்படி சொன்ன கழுகக்கா தன்னுடைய கால்கள்ல பிடிச்சு வச்சிருந்த ஜக்குவை அப்படியே விட்டுடுச்சு. ஜக்கு வானத்துல இருந்து தலைக்கீழே பல்ட்டி அழிச்சுக்கிட்டே கீழே வந்து விழுந்தான். இப்படி வந்து விழுந்த ஜக்கு செடிகள் அடர்த்தியா இருந்த இடத்துல வேணுதாங்க உயிர் தப்பிச்சான். டேய் ஜக்கு, நீ இப்படி எல்லாம் பண்ணுவன்னு நான் நினைக்கவே இல்லடா. உன்னால இன்னைக்கு அந்த கழுகு கிட்ட அம்மாவும் அடி வாங்க வேண்டியதாயிடுச்சு. புல்புல் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினப்ப நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா நீ செஞ்ச தவிர நான் அப்பவே கண்டுபிடிச்சிருப்பேன். தன்னோட குழந்தைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிற எல்லா அம்மாவுக்கும் கடைசியா இப்படிதான் நடக்கும் போல இருக்கு. அம்மா, அப்படியெல்லாம் மனசு வெறுத்து பேசாதீங்கம்மா. இதுக்கப்புறம் நான் நேர்மையா நடந்துப்பேன். உங்ககிட்ட எந்த விஷயத்திலயும் போய் சொல்ல மாட்டேன். இப்படி மனசு மாறி தண்ணீர் விட்டு அழுதுகிட்டே பேசின ஜக்குவை கூப்பிட்டு பிறகு கோரிக்காக தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அன்னைக்கு மழை ரொம்பவும் வேகமா பெஞ்சுக்கிட்டு இருந்தது. வீட்டுல தானியங்களோ பழங்களோ எதுவுமே இல்லை. அதனால குழந்தைகள் 2 பேரும் பசியில உட்காந்துருந்தாங்க. ராணா குருவிக்கு உடம்பு சரியில்லாம அது கூட்டிலேயே படுத்திருந்தது. குழந்தைகள் 2 பேரும் பசியில இருக்கிறத பார்க்க பொறுக்காத ராணா குருவி சிரமப்பட்டு எழுந்திரிச்சு உட்காந்தது. கொக்கோடாப்பா, நீங்க ஏன் எழுந்திருக்கிறீங்க? படுங்க, உங்களுக்கு காய்ச்சல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இந்த சமயத்துல நீங்க எங்கேயும் வெளியில போக வேண்டாம். இல்ல சோனா, குழந்தைங்க பசியில இருக்கிறத என்னால பார்க்க முடியல. உணவு தேட நான் கிளம்பிட்டேன். சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். சோனா, சொன்னா கேளு. இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல நீ வெளியில போக வேண்டாம். குக்கோடாப்பா,
என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நதிக்கரை ஓரத்துலயே ஏதாவது தானியங்கள் இருக்கும், அதை எடுத்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். நீங்க குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு வீட்லயே இருங்க. பிறகு சோனாக்குருவி வீட்டை விட்டு வெளியில பறக்க ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போன சோனாக்குருவி வழியில ஒரு இடத்துல புறா உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு அங்க போச்சு. சோனா, இந்த மழையில நீ எங்க போய்கிட்டு இருக்க? ராணாவை எங்க காணோம்? புறாண்ணா, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால்தான் உணவு தேட நான் வந்தேன். ஆமா, இந்த பழங்களை எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? சோனா, நம்ம காட்டோட நடுவுல ஒரு பழைய கிணறு இருக்குல்ல, அதுக்கும் பக்கத்துல உள்ள திராட்சை கொடியில திராட்சை கிடைச்சது. அப்புறம் அதுக்கும் வலது பக்கம் ஒரு சின்ன ஆப்பிள் மரம் இருக்கு. அந்த மரத்துல இப்பதான் ஆப்பிள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பும் போதுதான் மழையில மாட்டிக்கிட்டேன். புறாண்ணா, இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்பவும் நன்றி. நான் இப்பவே கிளம்புறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு உடனே அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. மழையில பறந்து போறது சோனாக்குருவிக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் ரொம்பவும் சிரமப்பட்டு பழைய கிணறு இருக்கிற பகுதியை நோக்கி பறந்து போச்சு. வீசிக்கிட்டு இருந்த காத்து சோனாக்குருவியை நேராகவே பறக்க விடலை. சில சமயம் இந்த பக்கமும் சில சமயம் அந்த பக்கமும் இழுத்துக்கிட்டு போச்சு. ஆனாலும் குழந்தைங்களோட பசியை போக்குறதுக்காக வீசிக்கிட்டு இருந்த காற்றை பொருட்படுத்தாம சோனாக்குருவி பறந்து போய்கிட்டு இருந்தது. இப்படி போன சோனாக்குருவி பழைய கிணறு இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அங்க இருந்த திராட்சை கொடியில ஒரு கொத்து திராட்சை தான் இருந்தது. சோனாக்குருவி அந்த திராட்சையை பறிச்சு தன்னோட கூடையில போட்டுக்கிச்சு. பிறகு வலதுபுறம் இருந்த ஆப்பிள் மரத்துல காய்ச்சிருந்த 2 ஆப்பிள்களையும் பறிச்சு தன்னோட கூடையில வச்சுக்கிச்சு. தானியங்களை தேடி வந்த சோனாக்குருவிக்கு இப்ப பழங்கள் கிடைச்சதால சோனாக்குருவியோட மனசு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. பறந்து வந்த கஷ்டம் எதுவுமே தெரியல. இந்த பழங்களை என்னோட குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க, இதை சீக்கிரமா எடுத்துக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். இப்படி நினைச்ச சோனாக்குருவி பிறகு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது. கோரி, உன்னோட கூட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தானியங்கள் இருக்கு பாரு, அதை எடுத்து சாப்பிடு. வேண்டாம், எனக்கு தானியங்கள் வேண்டாம், இனிப்பான பழங்கள் தான் வேணும். அப்படின்னா கூட்டுல படுத்து தூங்கு, மழை விட்டதும் வெளியில போய் பழங்களை தேடி சாப்பிட்டுட்டு வருவோம். இப்படி காலுக்காகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த கோரிக்காகவும் சோனாக்குருவி பறந்து போறது ஜன்னல் வழியா பார்த்துருச்சு. காலுஜி, அந்த சோனாக்குருவி ஒரு கூட நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு பறந்து போகுது. சீக்கிரமா போய் அதை எப்படியாவது வாங்கிக்கிட்டு வாங்க. அப்படியா? அப்படின்னா நீ சாப்பிட்றதுக்கு பழங்கள் இப்பவே கிடைச்சிட்டதான்னு நினைச்சிக்க. நான் இதோ கிளம்பிட்டேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு வீட்டை விட்டு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காகவும் ஒரு இடத்துல சோனாக்குருவியை மழை மறைச்சு நிப்பாட்டுச்சு. காலுக்காகத்தை பார்த்த உடனே சோனாக்குருவிக்கு பயம் வந்துருச்சு. கடவுளே, இந்த காலுக்காகத்துக்கிட்ட இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு பழங்களோட வீட்டுக்கு போகணும். சோனா, நானும் கோரியும் ரொம்ப பசியில இருந்தோம், சாப்பிட எதுவுமே இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நல்ல வேலையா ஒன்ன பார்த்துட்டோம். காலண்ணா, வீட்டில் என்னோட குழந்தைங்க ரொம்பவும் பசியில் இருக்காங்க. சோனா, உன் வீட்டில் மட்டும் குழந்தைங்க இல்லை, என் வீட்டில் கூட 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு கோரி குழந்தை, கோரிக்கு நான் குழந்தை. இப்படி சொன்ன காலுக்காகவும் சோனாக்குருவி வச்சிருந்த பழக்குடையை தூக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலண்ணா, மரியாதையா அந்த பழங்களை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா நீங்க செய்யற அநியாயத்துக்கு நல்லாவே இருக்க மாட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சோனா, நீ கொடுக்குற சாபம் எல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. எனக்கு சாபம் கொடுக்குற நேரத்தில் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இப்படி சொன்ன காலுக்காகவும் நிற்காம பறந்து போய்கிட்டு இருந்தது. என்னோட குழந்தைங்க பசியை போக்குறதுக்கு பழங்கள் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த காகத்தாலேயே என்னோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. என் கண்ணிலிருந்து வர கண்ணீர் இந்த காங்களை சும்மா விடாது. இந்த சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்களோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமா பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சோனாக்குருவி அழுதுகிட்டு வெறும் கையோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, நாம பறிச்சு திங்கிற பழத்துல இருக்கிற ருசியை விட திருடி திங்கிற பழத்துல தான் ருசி அதிகமா இருக்கு. கோரி, இந்த பழங்களை நான் சோனா குருவி கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு வர்றப்ப நாம நல்லாவே இருக்க மாட்டோம்னு சோனா குருவி நமக்கு சாபம் விட்டுடுச்சு. இப்படி எல்லாம் சாபம் விட அதுக்கு எப்படிதான் மனசு வருதோ. இப்படி அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சு சாபம் விடுற சோனா குருவியை போய் இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் ரொம்ப நல்ல குருவின்னு சொல்றாங்க. அதை தான் என்னால தாங்க முடியல. கோரி, நமக்கு சாபம் விட்ட அந்த சோனா குருவியை நாம நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு வந்த சோனாக்குருவியை பார்த்துட்டு ராணாக்குருவி எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. சோனா, என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு வர? குக்குவோட அப்பா,
எடுத்துட்டு வந்த பழங்களை அந்த காலுக்காக பிடுங்கிட்டு போயிடுச்சு. என்னால எதுவுமே செய்ய முடியல. சோனா, அழாத. அந்த காகங்களை பத்தி தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. அந்த காகங்களோட திருட்டு குணத்துக்கு கடவுள் தான் தண்டனை கொடுக்கணும். அப்பா, எனக்கு பசிக்குது. குக்கு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் போய் ஏதாவது தானியங்கள் எடுத்துக்கிட்டு வரேன். குக்குவோட அப்பா, சோனா, நீ அழாம வீட்ல இரு. எனக்கு இப்ப காய்ச்சல் சுத்தமா விட்டுடுச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். கிடைக்கிற தானியங்களை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு ஒரு சின்ன கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு பறந்து போச்சு. இப்படி பறந்து வந்த ராணா குருவி நதிக்கரைக்கு வந்து சேர்ந்துருச்சு. பிறகு அங்கே விளைஞ்சிருந்த தானியங்களை எடுத்து தன்னோட கூடையில போட்டுக்கிச்சு. இப்படி தானியங்களை எடுத்துக்கிட்ட ராணா குருவி தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. வழியில அந்த காகங்கள் மறுபடியும் நம்மள வழி மறைக்கலாம். அப்படி வழி மறைச்சா நாம நிக்கவே கூடாது, பறந்து போய்கிட்டே இருக்கணும். காலுஜி, அங்க பாருங்க, ராணா குருவி கூடையில ஏதோ எடுத்துக்கிட்டு போகுது. அப்படியா? நமக்கு சாபம் கொடுத்த அந்த குருவிகளை இன்னைக்கு நிம்மதியா இருக்க விடவே கூடாது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. ராணா, இங்க வா. உன்னோட கூடையில என்ன வச்சிருக்க? காலுக்காக இப்படி கேட்டதுக்கு ராணா குருவி எந்த பதிலும் சொல்லாம பறந்து போய்கிட்டே இருந்தது. உடனே காலுக்காக ராணா குருவி பின்னாலேயே பறந்து போச்சு. இதனால ராணா குருவி புறமும் வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா காலுக்காக விடவே இல்லை. ராணா குருவியை துரத்துக்கிட்டே பறந்து வந்துச்சு. இப்படி வேகமா பறந்து வந்த ராணா குருவி ஒரு கட்டத்துல காலுக்காகத்தோட கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுச்சு. ராணா, நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன். உன்னை பிடிச்சே தீருவேன். ராணா, நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன். உன்னை பிடிச்சே தீருவேன். இப்படி கத்திக்கிட்டே ரொம்பவும் வேகமா பறந்து வந்த காலுக்காகவும் எதிரில் இருந்த ஒரு முள்மரத்தை கவனிக்காம அந்த முள்மரத்து மேல மோதி முட்களுக்கு இடையில மாட்டிக்கிச்சு. காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஒரு அடர்ந்த மரத்தோட கிளைகளுக்கு இடையில மறைஞ்சிருந்த ராணா குருவி காலுக்காகத்தோட சத்தத்தை கேட்டு வெளியில வந்துச்சு. பிறகு ராணா குருவி காலுக்காக சிக்கியிருந்த அந்த முள்மரத்துக்கு பக்கத்துல போய் உட்காந்தது. ராணா, ராணா, என்னை காப்பாத்து. இந்த மரத்தை விட்டு என்னை வெளியில எடு. காலு, என்னோட மனைவி கொண்டு வந்த பழங்களை அநியாயமா பிடுங்கி எடுத்துக்கிட்டீங்க. இப்ப நான் கொண்டு வந்த தானியங்களையும் புடுங்க முயற்சி பண்ணினேன். ஆனா ஒரு ஆபத்து வந்த உடனே என்ன காப்பாத்த சொல்ற? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட உதவி கேட்குற? ராணா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இதுக்கப்புறம் நானும் கோரியும் எந்த தவறும் செய்ய மாட்டோம். உன்னோட பேச்சுக்கெல்லாம் கீழே ஓடுது பாரு தண்ணி. அந்த தண்ணியில எழுதி வை. நாளைக்கு நான் வந்து படிச்சு பார்க்கறேன். இப்படி சொல்லிட்டு ராணா குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ராணா, ராணா, என்னை காப்பாத்து. வீட்டுக்கு போன ராணா குருவி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட மனைவி சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. அநியாயம் செஞ்ச அந்த காகங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. ஆனா சோனா குருவி மட்டும் எதுவுமே சொல்லாம மௌனமா உட்காந்துருந்தது. என்ன சோனா, மௌனமா இருக்கிற? காலுக்காகத்துக்கு நான் உதவி செய்யாம வந்தது சரிதானே? எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் நாம அந்த காகத்தை காப்பாத்தாம போனாலும் காலுக்காக இப்படி மரத்துல மாட்டிக்கிட்டு இருக்க விஷயத்த கோரியக்கா கிட்ட சொல்லலாம்னு தோணுது. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கோரிக்காக வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரியக்கா, காலண்ணா என்னோட கணவர்கிட்ட இருந்து தானியங்களை பிடுங்க வேகமா பறந்து வந்தப்ப ஒரு முழு மரத்துல மாட்டிக்கிட்டு ஊருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா போய் அவரை காப்பாத்துங்க. இதுக்கப்புறமாவது நல்ல புத்தியோட வாழ கத்துக்கோங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு நாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு கூடையில கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிட்டு ராணா குருவி வீட்டுக்கு வந்தாங்க. சோனா, எங்களை மன்னிச்சிடு. உன்னோட இடத்துல வேற யார் இருந்தாலும் தனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை பார்த்து சந்தோஷப்படதான்னு நினைப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்லாம என்னோட உயிரை காப்பாத்திட்ட. ஆமா சோனா, உன்னோட நல்ல மனசுக்காக நானும் காலேஜையும் திருந்தி வாழறதா முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எங்களால யாருக்கும் கஷ்டம் இருக்காது. காங்கள் இப்படி மனசு மானதை பார்த்த ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சோனா, நீ செஞ்சது ரொம்பவும் சரியான விஷயம். நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு நாம கெட்டது நினைச்சா நமக்குள்ள உள்ள பகை என்னைக்குமே தீராது. இன்னைக்கு காலுக்காகவும் கோரிக்காகவும் மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உன்னோட நல்ல மனசு தான்.